சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா, நான் பூர்ணிமா எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். அனி, எங்க கிளம்புறீங்க? பூர்ணிமாவை கூட்டிட்டு வரதுக்கு போறேன். நான் தான் அவளை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டேன். திரும்ப நீங்க போய் கூட்டு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டு மருமகளை அப்படி யாரும் ரோட்ல விட்டுட்டு வர கூடாதுன்னு அர்த்தம். ஏசவந்தி கட்டுன புருஷனை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டான். பெத்தவங்களும் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு என்ன பாசம் வேண்டி கிடக்கு? பேசாம இரு. பாட்டி, என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஆளுக்கு வேண்டாம் வேண்டான்னு அவளை ரோட்ல தூக்கி போட்டா அவ எங்க போவா? எல்லாரும் ஒரு காலத்துல தப்பு பண்றதுதான். இத்தனை தடவை அவளுக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். இந்த தடவை அவளை பனிஷ்மெண்ட் பண்ணாம விட்டுருவோம். அப்பதான் அவளும் கொஞ்சம் மாறுவா. ரகு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க யாரும் வர தேவையில்ல. அனி சொன்னா கேளுங்க. தேவையில்லாம அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து ஏன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ரகு, நீங்க வேணா அவளை உங்க கூட சேர்த்துக்க வேண்டாம். அவ நம்ம வீட்லயே எங்கேயாவது இருந்துக்கட்டும். கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். ஏன் நீ அவ மனசு கஷ்டப்படுவா? அவளுக்குன்னு அவளை மட்டுமே பாக்குறீங்களே. இந்த வீட்டுல தானே நானும் இருக்கேன். என் மனசு கஷ்டப்படும்ல. நான் என்ன யோசிப்பேன்? இத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ரகு, நீங்க இன்னைக்கு கோவத்துல பேசுறீங்க, கோவத்துல முடிவெடுக்கிறீங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு சரின்னு தோணும். காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா பூர்ணிமாவை யார் வீட்லயும் காணணும்னு வைங்க. அப்புறம் நீங்க தான் உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க. போதும், நான் குழந்தைக்காக ஊரா தேடினதெல்லாம் போதும். இனிமே பூர்ணிமாவையும் அப்படி தேட வேண்டாம். தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கிளம்பலாம். செவந்தி, நீ சொல்றது சரிதாம்மா. பூர்ணிமா எங்க இருக்குதுன்னு பார்த்து கூட்டிட்டு வா. எதுவா இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம். நம்ம சண்டையை எதுக்காக ஊருக்கெல்லாம் போட்டு காமிக்கணும்? போமா, போய் கூட்டிட்டு வா. டேரகு, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏண்டா, பூர்ணிமா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? அப்ப எத்தனை வாய்ப்புப்பா கொடுப்பீங்க? இது வரைக்கும் அவ எத்தனை தப்பு ஒரு தடவையா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு தடவையும் இதே தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியது, அப்புறம் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது, திரும்ப அடுத்த தப்பா பண்ண வேண்டியது. இப்படியே பண்றவங்கள வீட்டுக்கு கூட்டு வர சொல்றீங்க. அனி, நீங்க போகாதீங்க. ரகு, உங்களுக்கு புரியாது. டைம் வரும்போது உங்களுக்கு நான் பண்ணது நல்லதுன்னு தெரியும். மாமா, இது வந்துடுறேன். கொஞ்சம் இருமா. டே ரகு, நீயும் கூட போயிட்டு வா. பா, நான் தான் அவளை கூட்டு வர வேணான்னு சொல்றேன். என்னையும் கூட போன்னு சொன்னா என்ன பார்த்தோம்? டேய், உன் பொண்டாட்டியை தேர்றதுக்கு இது கூட நான் ஒன்றும் துணைக்கு போகணும்னு சொல்லலை. பொம்பளை புள்ள தனியாக போகுது இல்லை? நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளையை தனியாக அனுப்பி அலைய வச்சிருக்காங்கன்னு அக்கம் பக்கத்தில் பேச மாட்டாங்க. அதனால கூட போயிட்டு வா. வரேன் மாமா. ஆ, என்ன ரகு, இங்க யாரையுமே காணோம். இந்த இடத்துலயே இறக்கி விட்டீங்க ரகு. என்ன ரகு இது? இங்க யாரையுமே காணோம். அவளுக்கு போன் பண்ணாலும் ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா. அனி, எங்கேயாவது போயிருப்பா, விடுங்களேன். வாங்க போலாம். ரகு, இவ்ளோ கேர்லெஸ்ஸா பேசுறீங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அண்ணி, பசிக்குது அண்ணி. போய் எங்கேயாவது போய் சாப்பிடலாம். போற வழியில ஏதாவது நல்ல கடை இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இல்லைன்னா பார்சல் வாங்கிட்டு போயிடலாமா? இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணக்கூடாது. என்ன நீங்க யாருக்கு நீ வெயிட் பண்றீங்க? அவனை திரும்பியா வரப்போறா?